சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/2/2026 வியாழக்கிழமை, மாசி மாதம் 7ஆம் நாள். துவிதியை திதி இன்று மதியம் 3:59 வரை. பூரட்டாதி நட்சத்திரம் இன்று இரவு 8:52 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல மேன்மையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களும் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ இது மிகப்பெரிய உகந்த நல்ல நாளாகவும், அதன் மூலமான பணவரவுகளை அடையக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு கொஞ்சம் இணக்கமாக இருக்கக்கூடிய, கணவனால் நிம்மதி, மனைவியால் லாபம் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அதே நேரத்தில் குருவின் பார்வையில் அவர் இருப்பது என்பது ஒரு சிறப்பான நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கடந்த காலத்தில் ஒரு முதல் திருமணம் தோற்று போச்சுங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகிப்போச்சு. நானும் கொஞ்சம் பேசிட்டேன், நானும் கொஞ்சம் இந்த மாதிரி நடந்துட்டேன். அந்த எதிர்த்தரப்புலையும் கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் அப்படி இப்படி போயிடுச்சு. 2வது மேரேஜாவது எனக்கு கொஞ்சம் நல்லா நடக்குமா என்கின்ற ஒரு கவலையில் இருக்கிறவங்க, அல்லது 2வது மேரேஜுக்கு ஒன்றும் வேண்டவே வேண்டாம் என்கின்ற சம்மதம் தெரிவிக்காமல் இருப்பவர்கள், மனமாற்றம் அடையாமல் இருப்பவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு இனிமே நல்ல வாழ்க்கை உண்டு என்கின்ற மாதிரியான ஒரு மனமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இன்னும் சிலருக்கு பெண்களால் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அம்மாவாலேயோ அக்காவாலேயோ சித்தி பெரியம்மா மாதிரியான ஒரு உறவுகளாலேயோ அல்லது தங்கை தாரம் தன்மகள் போன்ற இளைய உறவுகளாலேயோ ஒரு லாபங்கள், ஒரு உதவிகள், ஒரு அனுசரணையான போக்குகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக செயல்படுங்க. உண்மையை சொல்லப்போனால் கடைக்காரர்களுக்கு இப்போது நன்றாக தெரியும். வாடிக்கையாளர்கள் கடையை தேடி வந்தது போக இப்போ கடையில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு நம்மளே நேராக வீட்டுக்கு போகக்கூடிய டெலிவரி ஐட்டங்கள் உலகமே அப்படியே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இன்னும் அப்படியே இருந்தால் நல்லா இருக்காதே என்கின்ற மாதிரியாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும், அப்டேட் என்னென்ன ஆகணுன்றதில் கொஞ்சம் மனசு போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சேவை தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மனித உறவுகளால் ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்த அனைவருக்குமே கொஞ்சம் அதிலிருந்து நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியும் அதிர்ஷ்டஸ்தானாதிபதியுமான சுக்கிரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். 5, 9ஆம் இடங்கள் அப்படியே கனெக்ட் ஆகிட்டாலே அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தங்க. இது வரைக்குமே அதிர்ஷ்டமே எனக்கு இல்லைங்க, உழைச்சி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருக்குமே உழைச்சதுனால சாப்பாடு இல்லாமல் போயிடுறதே இல்லையே, இருந்தாலும் அதிர்ஷ்டம்னு ஒன்று வேணும்ல. கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் மிகுந்த அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு மனிதன் பெரிய அளவிற்கு முன்னேற்றத்தை அடைகிறாரே. நான் ஒரு 4-5 வருஷமாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் பலன் இல்லைங்க என்கின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தாத்தா பாட்டி சொத்துக்கள், தாத்தா பாட்டி சம்மந்தப்பட்ட சில தாவாக்கள் இருக்கிறவங்க, தாத்தா பாட்டி கரெக்டாக தான் எழுதி வச்சுட்டு போனாங்க, அதை இப்படி பிரித்து கொடுக்க மாட்டேன்றாங்க, அப்படி பிரித்து கொடுக்க மாட்டேன்றாங்க, அல்லது பங்காளி விஷயங்களில் ஒரு மாதிரியான சிக்கல்கள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாசி மாதத்திலிருந்தே தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. தென்கிழக்கு திசையிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு தெற்கு திசையை நோக்கிய பயணங்கள், அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக நடக்குங்க.
அதிலும் குறிப்பாக உங்களுக்கு பெண்கள் சார்ந்த விஷயங்கள், வெள்ளை நிற பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் இப்போது கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வெள்ளியாக இருக்கலாம், வெள்ளை பூண்டாக இருக்கலாம், சர்க்கரையாக இருக்கலாம், உப்பாக இருக்கலாம். இது மாதிரியான வெள்ளை பொருட்கள் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க, விற்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இன்றிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலத்தில் நம்பி ஏமாந்துட்டங்கன்று நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லையா? இவரை நம்பினேன், அவரை நம்பினேன், மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், அம்மா அப்பாவை நம்பினேன், கணவன் மனைவியை நம்பினேன், பிள்ளைகளை நம்பினேன். எல்லாருமே பாருங்கள், எந்த அளவுக்கு நான் நம்பினோனோ அந்த அளவுக்கு என்னை இழித்த வாயன் ஆக்கி விட்டார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான நம்பி ஏமாந்தவர்கள் எல்லாருக்குமே எந்த இடத்திலிருந்து ஏமாந்தீங்களோ அதே இடத்திலேயே சாதகமான சில திருப்பங்கள் வரக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரம் முழுக்கவே பங்கு சந்தையில் எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். கூடவே ராசிநாதனும் அவரோடு இருக்கிறார். குருவின் பார்வையும் இருக்குது. எல்லா நிலைகள்லையும் இளைய சகோதர நன்மைகள், மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு. தம்பி தங்கைகள் நல்லா இருக்கிறாங்களான்னு நீங்களே இன்றைக்கி கொஞ்சம் மனசார பார்ப்பீங்க. கொஞ்ச நாளாக தம்பி பேச மாட்டேன்றாரு, கொஞ்ச நாளாக தங்கச்சி பேச மாட்டேங்குது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அண்ணனை அக்காலை டிஸ்டர்ப் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? நம்ம தான் கேட்கணும் இல்லையா? எதுக்கும் அம்மா பாப்பா எப்படி இருக்கிற, தம்பி எப்படி இருக்கிறான், உன் வேலை எப்படி போகுது, தொழில் எப்படி போகுது, பிள்ளைங்க எப்படி இருக்குன்ற மாதிரியாக கரிசனத்தோடு தம்பி தங்கைகளை விசாரிக்கக்கூடிய, அவர்கள் மனசில் ஏதாவது ஒன்று இருக்கா, அவர்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமான ஒரு பொறுப்புள்ள அண்ணனாகவோ அல்லது பொறுப்புள்ள அக்காவாகவோ சிம்மராசிக்கார ஆண் பெண் இருபாலாரும் நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கிறத இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. என்ன இருந்தாலும் என்னுடைய ரத்தம் இல்லையா, என்னுடைய முன்னேற்றத்தை அவர்கள் கண்டிப்பாக ஒரு வரவேற்கவே செய்வார்கள் என்கின்ற மாதிரியான நல்ல எண்ணங்கள், நல்ல நடத்தை போன்ற அமைப்புகளை தம்பி தங்கைகளிடம் எதிர்பார்க்கக்கூடிய, அது நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். எதிர்ப்புகளிலிருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு, எதிரியால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எதிரி பண்ணுற ஒரு தவறுனால கூட இன்றைக்கி கொஞ்சம் வருமானம் வந்துடும். இவ்வளவு நாள் இவர் எனக்கு அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார் பாரு, அவர் அறியாமே ஒரு நல்லதை செஞ்சு எனக்கு இன்றைக்கி அது காசாக வந்துருச்சு பாரு, எனக்கு இன்றைக்கி அதுலேருந்து ஒரு வருமானம் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரியாக எதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போவோம். யாரும் இல்லை நம்ம பக்கம் இல்லைன்னா கூட இறைவன் பரம்பொருள் நமக்கு துணை இருக்கிறது என்பதை அப்படியே மனதார நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பெண்களால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், நல்ல செலவுகள் தான் இருக்கும். மனைவி ரொம்ப நாளாக கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் நகைன்னு கேட்காதீங்க, பவுன் விற்கிற விலையை பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தங்க விலை வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய தங்க விலை வேறு, தங்க நகை கடைக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குதுங்க என்று சொல்பவர்கள் எல்லாருக்குமே வேறு ஏதேனும் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெண் குழந்தைகளின் மீது இன்றைக்கு அக்கறை இருக்கக்கூடிய அமைப்பு. பெண் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதை அப்படி பண்ணணுமா, இதை அப்படி பண்ணணுமான்னு கன்னிராசிக்காரர்கள் மனசில் இன்றைக்கி ஒரே ஃப்யூச்சர் பிளானாக தான் இருக்கும். அந்த ஃப்யூச்சர் பிளானு நல்லாவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள், எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு இனிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாகிய சுக்கிரன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய, மனசில் புத்துணர்ச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வாலிப வயதில் உள்ளவங்களுக்கு ஏற்றுற மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்ப்புகள் என்ன எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு, காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், கணவன் யார் மனைவி யார் என்பது தெரியக்கூடிய அமைப்புகள். அப்படியே 50 வயசு 40 வயசு தாண்டினவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்து நல்லா இருக்கணும், வீடு வாசல் வாங்கணும், ஏற்கனவே வாங்கி இருக்கிற கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு ஒரு பொருளாதார தடையால் அப்படி நின்றக்கூடாது என்கின்ற மாதிரியாக வயதிற்கேற்ற எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. மேற்கு திசை கொஞ்சம் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஐரோப்பா அந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ தெரியலைங்க, அங்கே ஏதாவது கஷ்டம் இருக்கா, அதை மறைக்கிறாங்களான்னு தெரியலையே என்கின்ற மாதிரியாக
கொஞ்சம் குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கவலைப்படாதீங்க. குழந்தைகள் நன்றாகவே இருக்கிறார்கள். கட்டுப்பாட்டோடு ஒழுக்கமாக எந்தவித குறையுமின்றி நோய் நொடியின்றி இருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் மனசு அதை அறியக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சுகம் சார்ந்த பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இது ஒரு 15 நாட்களுக்குள்ளே அமையும். அந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், ஒரு ஆன்மீக ரீதியிலான பயணமாக இருந்தால் இருந்தாலும் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடணும், இல்லை சொந்த ஊருக்கு போய் ஒரு 8 அந்த நிலத்தை பார்க்கணும், அந்த வீட்டை பார்க்கணும், அல்லது இன்னாரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சொந்தக்காரர் வயசானவர், கொஞ்சம் ரொம்ப நாளாக கொஞ்சம் படுக்கையில் இருக்கிறாரு, நடக்க முடியாமல் இருக்கிறாரு, அவர் இருக்கும்போதே போய் பார்த்து அவர் ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம், அல்லது அவர்கிட்ட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி கேட்கணும் என்கின்ற மாதிரியாக ஒரு பயணத்தை தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே வந்தவர்களுக்கு இன்னும் ஒரு 15 நாட்கள் 20 நாட்களுக்குள்ள இந்த பயணத்தை செய்தே ஆக வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய நன்மைகள் நமக்கு நல்லபடியாக நடக்கும் என்கின்ற ஒரு உறுதிப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்வி மேன்மைகள் இருக்கும். இந்த வருஷம் கண்டிப்பாக பரீட்சையில் பெரிய மார்க் எடுப்பீங்கன்ற நம்பிக்கை இளைய பருவ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு. கேட்கக்கூடிய காலேஜ் அமைப்புகள், எந்த கல்வியில் எந்த துறையில் எங்கே படிக்க போகிறீங்களோ, எந்த காலேஜில் படிக்க போகிறீங்களோ, அது எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு 3 வாரங்களாக அடுத்து வரக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வெற்றிகள் குவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சாதாரண வெற்றிலாம் இல்லைங்க, இமாலய வெற்றி, பிரம்மாண்ட வெற்றின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான வெற்றிகள்லாம் இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு 15 நாட்களுக்கு இந்த வெற்றியை நீடிக்கக்கூடிய அமைப்போலும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் உபசயஸ்தானம். அந்த உபசயஸ்தானத்தில் இந்த மாதிரியான தொடர்புகள் உள்ள ஒரு கிரகங்கள், நல்ல கிரகங்கள் தொடர்பு கொண்டாலே எதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்லபடியாக அமைக்க முடியும். மனக்கட்டுப்பாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கொஞ்ச நாளாக தேவையில்லாமல் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு கான்டாக்ட் வந்து ஒட்டிக்கிச்சு, தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் வீண் வரையும் செய்து கொண்டிருக்கிறேன், அல்லது தேவையற்ற ஒரு பழக்க வழக்கங்கள், 6 மணி ஆனாலே ஞாபகம் வர்ற அந்த பழக்கம் ஏன் வந்து நம்மளை வந்து ஒட்டுச்சுன்னு தெரியல. ஆஃபீஸ் விட்டவொன்னு வீடுன்னு நேராக இருந்துக்கிட்டு இருந்தவன் ஒருத்தனுக்கு ஒரு நண்பர் வந்து இப்படித்தான் பழகினார், அப்படித்தான் பழகினார், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு கற்றுக் கொடுத்துட்டாரு, இதை எப்போ நம்ம விட போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நல்லவைகளை வைத்துக்கொண்டு அல்லவைகளை அப்படியே தள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மனக்கட்டுப்பாடு இல்லையே என்று மருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு 40 வயது தாண்டிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, மனக்கட்டுப்பாடு வரக்கூடிய, உறுதியான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய தொழில்களில் ஈடுபாடுகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுங்க. ஐயா, சுக்கிரனுடைய தொழில்கள்னால் என்னங்க? ஹோட்டல் வைக்கிறது சம்பந்தமான சில விஷயங்கள், நம்முடைய பாரம்பரியமான உணவு வகைகள்னு சொல்கிறோம் இல்லையா, தளவாழை இலை போட்டு அல்லது இட்லி சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட் வைக்கக்கூடிய சில அமைப்புகள், ட்ராவல்ஸ் நடத்தலாமான்ற சில யோசனைகள், அல்லது ஜவுளி கடை வைக்கலாமான்ற மாதிரியான ஆடை அணிமணிகள், ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலாமான்ற எண்ணங்கள், இதெல்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். கடந்த காலத்தில் ஒரு 4-5 வருஷமாக சம்பாதிக்க முடியல, இந்தந்த துறைகளில் சம்பாதிக்கலாமா, அதிகம் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருட்களை தயாரிக்கலாமா என்கின்ற, எதில் சம்பாதிக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி எண்ணமே வரலையே, தொழில்நுட்பம் தானே வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ வெற்றிகள் குவியக்கூடிய நாட்கள் அருகே இருக்கின்றன என்பதை மனம் உணரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மனைவியின் பேரால் இதுவரைக்கும் பண்ணி கொண்டிருந்த தொழில்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு ராசியிலேயே குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும், தாய் தந்தை பேரில் ஒரு பற்றுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடந்த 3 வருஷமாகவே அம்மா அப்பாவுக்கு எதுவும் செய்ய முடியாமல் இருந்த நிலைமை, அல்லது அப்பா அம்மா நம்மளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இல்லாத நிலைமைகள்லாம் இன்றைக்கு அப்படியே தலைகீழ் திருப்பமாக நீங்கள் நினைத்தாற் போல தாய்க்கும் தந்தைக்கும் ஏதாவது செய்து கொடுக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
கும்பராசிக்காரர்கள் ஏற்கனவே கொஞ்சம் சாமி அதிகமாக கும்புற ஆளுங்க தான். அவர்களுக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா கூடுதலாக தெய்வ நம்பிக்கை, தெய்வ தரிசனம், தெய்வ அனுகூலம் போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பெண் தெய்வ வழிபாட்டில் இன்றைக்கி பெரிய ஈடுபாடு இருக்கும். கருமாரியம்மனை போய் பார்த்துட்டு வந்துடலாமா, சமயபுரம் தாயாரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா, ஸ்ரீரங்கநாயகை ரங்கநாயகி தாயாரை போய் சேவிச்சுட்டு தான் வந்துடுவோமேன்ற மாதிரியாக அவரவர்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம் அம்பாள் வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கும்பத்திற்கு கஷ்டங்கள் தீர்ந்துவிட்ட நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 8ஆம் அதிபதி இன்றைக்கு 12ஆம் வீட்டில் வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேற்கு திசை நாடுகள் சிலருக்கு அமையக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே மேற்கு திசை நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள்லாம் இப்போ இருக்காது. ஒரு வருஷம் 1.5 வருஷமாகவே இருக்கக்கூடிய நெகட்டிவ் பலன்கள் இனிமேல் இருக்காது என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்னும் சிலருக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் அப்படி போச்சு இப்படி போச்சு, அல்லது ஏதாவது ஒரு வகையில் பணத்தை ஏமாந்துட்டேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இழந்த பணத்தை திரும்ப வர வைக்கக்கூடிய அமைப்பு, யூக வணிகம் என்று சொல்லப்படக்கூடிய பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள்லாம் அப்படியே விலகக்கூடிய, பணம் ஓரளவிற்கு வரக்கூடிய அமைப்புகள், மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கூட இன்றைக்கு கொஞ்சம் ஒற்றுமைகள் இருக்கிறத கண்ணால் பார்ப்பீங்க. இதுவரைக்குமே சண்டை போட்டு கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நம்ம என்ன இருந்தாலும் ஒரு குடும்பம் இல்லையா என்பது மாதிரியான ஒற்றுமை உணர்வுகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா அந்த பாத சனி அப்படின்னு சொன்னால் காலில் அடிபடும்னு சொல்கிறாங்களே ஐயா, இது உண்மைதானா, அப்படி சொல்கிறது ஏன் அப்படின்லாம் கேட்குறார். உண்மையிலே முதல்ல பாத சனியில் காலில் அடிபடுமா அப்படின்றதுனா, பாத சனின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. 7.5 சனியில் கடைசி பகுதி, நிறைவு பகுதி தான் பாத சனி என்று சொல்லப்படுகிறது. 7.5 சனி என்பது ஒரு ராசிக்காரருக்கு நடக்குது. இப்போ உண்மையிலே மீனராசிக்காரருக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மீனராசிக்காரருக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கும்பராசிக்காரருக்கு பாதச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. மீனராசிக்காரருக்கு ஜென்மச்சனி, கும்பராசிக்காரருக்கு இன்றைக்கு பாதச்சனி. இதைத்தான் நீங்கள் அப்படியே பிரித்து அப்படியே தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது விரயச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது 3 ராசிகளை பாதிக்கக்கூடிய தன்மைகள் ஒரு நேரத்தில் 7.5 சனிக்கு உண்டு. 7.5 சனி உங்களுக்கு வரப்போதுன்னா 12ஆம் இடத்துல உங்களுக்கு முந்தின ராசியில் வரும்போது 7.5 சனி வந்துடுவார். உங்கள் ராசியிலே இருக்கும்போது அவர் ஜென்மச்சனியாக இருப்பார். அடுத்த ராசிக்கு போகும்போது பாதச்சனியாக மாறிடுவார். இந்த பாதம் என்பது என்ன? தலையிலிருந்து ஆரம்பித்து கால் வழியாக வெளியே போகிறார் என்பதை குறிக்கக்கூடியது தான் அந்த பாதச்சனிங்க. அப்போ அந்த பாதச்சனியில் வரும்போது காலில் அடிபடணும் அப்படின்னு சொன்னால் பாதத்தையும் காலுக்கு காரகனான சனியவும் இணைச்சி சொல்லப்படுகிறது தான் இது. எல்லாருக்குமே காலில் அடிபடும்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் பாபத்துவமான சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தின்படி தன்னுடைய புக்தி, தன்னுடைய தசை அமைப்புகளை நடத்தும் போது கண்டிப்பாக குறிப்பாக இடது காலில் அடிபட வைப்பார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி தசை ஒரு குச்சியை ஊண்டிக்கிட்டு இதை ஊண்டிக்கிட்டு நடக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். இடையில் வரக்கூடிய சனி புக்தி, சனி அமைப்புகள் எல்லாமே ஏதேனும் ஒரு வகையில் கால்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடிபடுறதை வைக்கும். ஆனால் நேயர் கேட்டு இருப்பது பாதச்சனி நேரங்களில் காலில் அடிபடுமானா எல்லாருக்கும் அப்படி அடிபடுறது இல்லைங்க. ஜென்மச்சனி நேரங்களில் தான் கொஞ்சம் மனசு கஷ்டப்படக்கூடிய, பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லாத அமைப்புகள் இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், 23, 24 கும்பராசிக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னு கேளுங்க. கடுமையான மன உளைச்சலில் இருந்தாங்க. அப்பா 2023, 24 என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்னு தான் எல்லா கும்பராசிக்காரங்களும் சொல்லுவாங்க. குறிப்பாக 30 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு நெகட்டிவ்லாம் நடந்தது. இப்போ பாருங்கள், ஒரு 7-8 மாதம் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, 10 மாதம் ஆச்சு. அந்த ஜென்மச்சனி விலகி இப்போது பாதச்சனியாக அவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பாதத்தில் ஏதாவது அடிபட்டதான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஸ்மூத்தாக தான் இருக்குது. போன 2 வருஷம் பட்ட கஷ்டம் அந்த அளவுக்கு இல்லை, மனக்கலக்கம் இல்லை, பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கிறது என்கின்ற மாதிரியாக முழுக்க வெளியில் வரவில்லை என்றாலும், முழுதான திருப்திகள் வரவில்லை என்றாலும் கூட ஏதோ ஓரளவிற்கு பரவாயில்லை,
ஜென்மச்சனியை விட பாதச்சனி பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, தமிழில் தான் அந்த எதுக மோனைக்கும் தவறாக புரிந்து கொள்வதற்கும் இதே இல்லையே. பாதம் என்பது வேறு, பாதச்சனி என்பது வேறு, அந்த சனி பகவான் பாதத்தை குறிக்கக்கூடியவர் என்பது வேறு. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்துட்டு பாதச்சனியில் காலில் அடிபடும்னு சொல்லாதீங்க. ஒருவேளை அந்த பாதச்சனி நடந்தாலும் கூட அங்கே பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் சனியினுடைய பாபத்துவ சனி என்று நான் சொல்லக்கூடிய அமாவாசை சந்திரனோடு சேர்ந்த, செவ்வாயோடு சேர்ந்த, ஒரு நேரத்தில் ராகுவோடு சேர்ந்து ராகு செவ்வாய் இருவரோடும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொண்டிருக்கின்ற சனி, அல்லது எங்காவது 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் பாபத்துவமாக இருக்கக்கூடிய சனி. 12ஆம் இடம் பாதத்தை குறிக்கக்கூடாது. கால் ஃபீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கணுக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை 12ஆம் பாவகம் குறிக்கக்கூடியது. 6ஆம் இடத்துல சனி இருந்தார்னா 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஆக இந்த மாதிரி பார்வை இருப்பு என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பாதத்தை குறிக்கக்கூடிய நிலைமைகளில் இருக்கக்கூடிய தசாபக்திகளை நடத்தக்கூடிய சனிதான் கண்டிப்பாக பாதத்தில் ஏதாவது ஒரு கோளாறு, சில விஷயங்கள் மூட்டு வலி போன்ற அமைப்புகளை கொடுப்பாரே தவிர பாதச்சனி பாதத்தில் அடிபட வைக்காது என்பது தாங்க இன்றைய விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.